கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள என்னென்ன இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எப்படி இண்டோர் பிளான்ட்ஸை சரியான முறையில பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ இண்டோர் பிளான்ட்ஸ் பராமரிப்பு பத்தின வீடியோ தான் இது. உங்களுக்கும் இண்டோர் பிளான்ட் வளர்க்கணுன்ற ஆசை இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல ஒரு பிளான்ட்டை எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன நோய்கள் வரும், எப்படி அதை ரீபார்ட்டிங் பண்ணணும், இது போன்ற பலவிதமான விஷயங்களை இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சீங்க. அப்பதான் கார்டனிங் சம்பந்தமா நம்ம போடக்கூடிய இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ். நான் உங்கள் ஜெயசெல்வன். ஒரு இண்டோர் பிளான்ட்டை நம்ம சரியான முறையில வளர்க்கணும்னா அதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துடலாம் வாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா செடியை வந்து செலக்ட் பண்றது. நம்ம நர்சரிலையும் சரி ஆன்லைன்லயும் சரி நம்ம பார்க்கறதுக்கு நிறைய செடிகள் அட்ராக்ஷனா இருக்கும். அது எல்லாமே நம்ம ஒரு பிகினரா இருக்க ஸ்டேஜ்ல நம்மளால வளர்க்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லணும். நாம ஒரு செடியை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த செடியை பத்தின சில தகவல்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு சில நர்சரியில நமக்கு செடி கொடுக்கும்போது இது இண்டோர் பிளான்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நம்ம இண்டோர்ல எடுத்துட்டு போய் வளர்த்தோம்னா கொஞ்ச நாள்லயே அது டை ஆயிரதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான சில காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து செமிஷேட் பிளான்டா இருக்கும். அதாவது சூரிய வெளிச்சம் நேரடியா படாம மறைமுகமா பட்டா நல்லா வளரக்கூடிய பிளான்டா இருக்கும். அதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ள இருட்டா இருக்க இடத்துல வச்சோம்னா அதால சரியான முறையில தாக்கு பிடிச்சி வளர முடியாது. சோ நீங்க பிளான்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இது முழுக்க ஒரு இண்டோர் பிளான்டா அப்படிங்கறத கன்ஃபார்மா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கங்க. அதே நேரத்தில் அது என்னதான் முழுக்க இண்டோர் பிளான்ட்ஸா இருந்தா கூட சில பிளான்ட்ஸ் வந்து ஹார்ட்லி பிளான்ட்ஸ் இருக்கும். அதாவது எல்லாருமே ஈஸியா வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸா இருக்கும். சில பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பெஷல் கேரிங் கொடுக்கணும். நீங்க செடி வளர்க்கக்கூடிய ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹார்ட்லி பிளான்ட்ஸா வாங்கி வளருங்க. அதாவது எல்லாருமே எளிமையா வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸா வாங்கி வளங்க. அந்த செடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வாங்கி வளர்த்தீங்கன்னா உங்களால அதை சரியா கேர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் இறக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து பிளான்ட் வளர்க்குற ஆசையா போயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா செடிக்கான தொட்டி செலக்ட் பண்றது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நர்சரியில வந்து சின்ன தொட்டில வந்து செடி வச்சு கொடுப்பாங்க. நாம வீட்டுக்கு அந்த செடி வாங்கிட்டு வந்தோடனே அதை விட கொஞ்சம் பெரிய தொட்டில அந்த செடியை மாத்தி வைக்கணும். சோ நாம அவங்க கொடுத்த அந்த சின்ன தொட்டிலே வச்சு வளர்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்க வரைக்கும் அந்த செடி நல்லா வளரும். அந்த சத்துக்கள் குறையும் போது செடி கொஞ்சம் டல் ஆகும். சோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செடியை ரொம்ப டல் ஆகி சில செடிகள் வந்து இறந்தே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு தொட்டியை செலக்ட் பண்ணும்போது அதுல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிரைனேஜ் ஹோல். அதாவது தொட்டியோட பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஓட்டைகள் இருக்கும் பாருங்க. சப்போஸ் நீங்க வாங்கக்கூடிய தொட்டியில ஓட்டை இல்லைன்னா கண்டிப்பா நீங்க டிரைனேஜ் ஹோல் போட்டுக்கணும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள செடி வைக்க போறோம், அந்த தொட்டில வந்து ஓட்டை இருந்தனா நம்ம ஊத்தக்கூடிய தண்ணி வந்து வெளியில லீக் ஆகும், இதனால நம்ம வீடு பாதிக்கும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம கண்டிப்பா கீழே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். ஆனா டிரைனேஜ் ஹோல்ஸ் வந்து மஸ்ட். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, தொட்டியோட மேற்பகுதியில நம்ம தண்ணீர் விடும்போது டிரைனேஜ் ஹோல்ஸ் இல்லைன்னா அந்த தண்ணீர் வந்து தொட்டியோட அடிப்பகுதியில தங்கிடும். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான தண்ணீர் வந்து தொட்டியோட அடிப்பகுதியில தேங்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மண்கலையில வந்து காற்றோட்டம் வந்து இல்லாம இருக்கும். வேர்களால் வந்து சுவாசிக்க முடியாம போயிடும். இந்த மாதிரி சுவாசிக்க முடியாம போறதுனால வேர் சீக்கிரமா அழுகும். வேர் அழுகுனா கொஞ்ச நாளே செடியும் அழுகி செத்து போயிடும். சோ அடுத்ததா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டிங் மிக்ஸ், அதாவது மண்கலவை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செடியை வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆனா மண்கலவை வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மண் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங்ல போயிடுவாங்க. சோ நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. செடிக்கு மண்கலவை எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி மண்கலவை முக்கியங்க. மண்கலவையில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் வச்சுதான் அந்த செடி வளரும். சோ அதனால நம்ம செடிகளுக்கு தேவையான தரமான மண்கலவையை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த மண்கலவை வேர் நல்லா போகிறதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மண்கலவை நல்லா லூசா இருக்கணும். பிளஸ் வந்து செடிக்கு தேவையான சத்துக்கள் அந்த மண்கலவையில் இருக்கணும். அந்த மண்கலவை ஓரளவு ஈரத்தை தேக்கி வைக்கக்கூடியதா இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு தேவையான தண்ணீர் போக மீதி தண்ணீரை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த மண்கலையில கண்டிப்பா இருக்கணும். இண்டோர் பிளான்ட்டுக்கு எப்படி ஒரு சரியான பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா இண்டோர் பிளான்ட் பாட்டிங் மிக்ஸ்னு கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் போடுறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, செடிக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் வந்து லைட்டிங், அதாவது வெளிச்சம். நம்ம என்னதான் இண்டோர் பிளான்ட் வாங்கி வச்சா கூட நம்ம டார்க்கான இடத்துல வச்சோம்னா அது கண்டிப்பா சரியா வளராது. இண்டோர்ல இருந்தா கூட அது உணவு உற்பத்தி, அதாவது ஸ்டார்ச் ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா அதுக்குன்னு சில வெளிச்சம் தேவைப்படுது. நீங்க செடி வச்சிருக்கக்கூடிய இடத்துல செடிக்கு சரியான வெளிச்சம் கிடைக்கலனா ஒன்னு விண்டோ சைடு மாத்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டிபிஷியல் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய லைட்ஸை பயன்படுத்தலாம். சோ உங்களோட இண்டோர் பிளான்ட்டுக்கு சரியான வெளிச்சம் கிடைக்கலனா அதுக்கு தேவையான வெளிச்சத்தை நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். நம்மளால முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு டைம் நம்மளோட செடிகளை சூரிய ஒளி நேரடியா படாத இடத்துல எடுத்து வைக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இண்டோர் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் தண்ணீர் ரொம்ப முக்கியமா நம்ம கவனமா கையாளணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, செடி நல்லா வளரணும்னு சொல்லிட்டு அதிகமான தண்ணீரை விட்டுருவாங்க இண்டோர் பிளான்ட்டுக்கு. சோ அந்த மாதிரி அதிகபட்சமான தண்ணி விடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு அழுகல் நோய் ஏற்பட்டுரும். இது போக செடிக்கு நம்ம அதிகப்படியான தண்ணி கொடுக்கும்போது நம்ம கொடுத்திருந்த உரங்கள் எல்லாமே தண்ணீர் வழியா வேஸ்டா கீழே போயிடும். சோ அந்த சத்துக்கள் எதுவுமே சரியான அளவுல செடிகளுக்கு கிடைக்காது. சோ அப்புறம் எப்படிதான் இண்டோர் பிளான்ட்டுக்குலாம் தண்ணி விடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட மண்கலவை வந்து, அதாவது மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மண்கலவை வந்து நம்ம கையால வச்சு தொட்டு பார்க்கணும். அந்த மண்கலவை நம்ம
கையில ஒட்டலனா தண்ணீர் விடலாம். சப்போஸ் ஈரம் அதிகமா இருந்து கையில ஒட்டுச்சுன்னா தண்ணீர் விடக்கூடாது. இதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். முடிஞ்ச வாரத்துல 2 டைம் கூட நம்ம செடியோட இலைப்பகுதியில தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பொதுவா தொட்டில நம்ம செடி வச்சு வளர்க்கும் போது ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு டைமும் நம்ம கண்டிப்பா செடிகளுக்கு உரம் கொடுத்தாகணும். சோ அந்த வகையில இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு நம்ம லிக்விட் டைப் NPK அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாலிட் டைப்ல இருக்கக்கூடிய NPK, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த 3 சத்தம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உரங்கள் நம்ம கொடுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன். ஒரு செடி வைக்கும் போது அதுக்கு சரியான காற்றோட்டம் கிடைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியில இருந்து ஃப்ரெஷ் ஏர்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ரொம்ப அடைச்சு போன மாதிரியான இடத்தெல்லாம் வச்சோம்னா செடியோட இலைகள் வதங்க ஆரம்பிக்கும். செடி நல்லா வளர்றதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலை அதுக்கு கிடைக்காது. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜன்னல்களை கொஞ்ச நேரமாவது திறந்து வைங்க. அப்பதான் செடிக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கவாத்துன்னு சொல்லக்கூடிய ப்ரூனிங். சோ இண்டோர் பிளான்ட்ல சில செடிகள்ல பாத்தீங்கன்னா இலைகள் பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். அதாவது ஓல்டு லீஃப்லாம் பழுத்திருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். சில செடிகள் ட்ரிம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதாவது செடிகளோட கிளைகளை கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். உதாரணம் சொல்லணும், அந்த அரிக்கா பாம்பெல்லாம் காஞ்ச போன கிளைகள் எல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தேவைப்படும் போது செடிகளோட கிளைகளை நம்ம கட் பண்ணி விடலாம். சோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும்போது புது லீவ்ஸ், அதாவது புது துளிர்கள் வரத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நோய் கட்டுப்பாடு. இண்டோர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்படி செடியில நோய் தாக்குதல் ஏற்பட்டதுன்னா நம்ம சரியான ஒரு பூச்சி மருந்தை நம்ம செடிக்கு அடிக்கணும். நீங்க ஆர்கானிக்கா பூச்சி மருந்து அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேப்ப முன்னாக்கு ஒரு 5 ml 1 லிட்டர் தண்ணியில கலந்து செடி ஃபுல்லா நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் 15 நாளைக்கு ஒரு டைம். இதுவே நீங்க கெமிக்கல் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய கெமிக்கல் உரங்கள் கிடைக்குது. அதுல எது பெஸ்ட்னு பார்த்து அந்த பூச்சிக்கொல்லியை நம்ம வாங்கி அடிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா காற்றுல செடிக்கு தேவையான ஈரப்பதம், அதாவது ஹுமிடிட்டி இருக்கணும். ரொம்ப ட்ரையான அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா செடி சரியா வளராது, இலைகள் கருகும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். இது போக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தூசுக்கள்லாம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா செடியோட இலைகள்ல படிஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதுல ஓரளவுக்கு மேல, அதாவது செடிகள் இலைப்பகுதி மேல தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை ஒரு துணியால வச்சு நம்ம துடைக்கலாம். சோ இந்த மாதிரி செடியோட இலைகளை நம்ம துடைக்கும் போது செடிகள் சுவாசிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். செடிகள் சுவாசிக்கிறது மூலமா நமக்கு ஆக்சிஜன் நல்லபடியா கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம இண்டோர் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் பத்தி பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது போக உங்களுக்கு தெரிஞ்ச இண்டோர் பிளான்ட் கேர் டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. பாக்குற நண்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங்கோட சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.